ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்மால எப்படி நேவிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே 3 ஃப்ரேம் இருக்குல்ல. இந்த ஃப்ரேமில் நான் கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணால் எனக்கு லாகின் ஸ்க்ரீன் போகணும். லாகின் ஸ்க்ரீனில் நான் சைன் அப்பை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன் போகணும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஸ்க்ரீனில் லாகினை கிளிக் பண்ணால் திரும்ப எனக்கு லாகின் ஸ்க்ரீன் வரணும். இந்த மாதிரி வந்து நேவிகேட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து ஃபிக்மால வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ப்ரோட்டோடைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேருந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் இன்னொரு ஸ்க்ரீனுக்கு வந்து எனக்கு நேவிகேட் ஆகணுமோ அந்த பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த கெட் ஸ்டார்ட்ன்ற பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்குமா, இதில் ஆன் கிளிக் தான் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க, இதில் ஆன் கிளிக் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நேவிகேட் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் இருக்கும், அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் கெட் ஸ்டார்டரை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்து போகணும். அதனால இந்த இடத்துல லாகின் ஸ்க்ரீன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைன் அப்பை கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன் போகணும். அதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷனில் போய் நான் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி ஆன் கிளிக்குன்னு இருக்குது. அடுத்ததாக நேவிகேட் டூன்னு கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு சைன் அப்பை கிளிக் பண்ணால் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் போகணும். அதனால ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லாகினை கிளிக் பண்ணால் லாகின் ஸ்க்ரீன் போகணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். அதில் ஆன் கிளிக் தான் இருக்குது. அடுத்ததாக இதில் நேவிகேட் டூ அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு வந்து லாகினை கிளிக் பண்ணால் லாகின் ஸ்க்ரீன் போகணும். அதனால லாகின் ஸ்க்ரீன்றதை கிளிக் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 3க்குமே வந்து நேவிகேஷன் செக் பண்ணியாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இங்கே ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு ப்ரிவியூ வந்துருச்சு. இப்போ நான் கெட் ஸ்டார்டரை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்சர் மாதிரி காமிச்சிருச்சா மவுஸு. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப லாகினை கிளிக் பண்ணுறேன், எனக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்மா யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ப்ரோட்டோடைப்பை கிளிக் பண்ண போகிறோம். எதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து எந்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்றத வந்து ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையிலையுமே வந்து நீங்கள் வந்து நேவிகேட் வந்து செட் பண்ணலாம். அது எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த பட்டன்லேருந்து நேவிகேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் இப்படியே கொண்டு வந்து இதில் வச்சிங்கன்னா போதும். எந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த ஆரோ வந்து நெகட்டிவ் கொண்டு போய் வச்சிங்கன்னா போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட் ஆயிரும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராக்ஷன் அப்படின்னு ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. லாகினை கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டராக்ஷன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா நேவிகேட் டு கெட் ஸ்டார்ட்ன்ற ஸ்க்ரீனுக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி அதுவே செட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஈஸியாகவும் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் இன்ட்ராக்ஷன்றதை ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.